எல்லாரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, ஷி வுட் ஹவ் பீன் லைக் ஐ நோ வாட் ஷி வுட் ஹவ் டன். ஷி வுட் கேட்ட உடனேயே அவ என்னது அவ ஒரு கான்டாக்ட்ஸ் புக் வச்சிருக்கா. அண்ட் லிட்டரலி ஏ டு ஜெட் எல்லாரும் அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணி, தெரியுமா என் மகன் இத பாடியிருக்கா, இது பாடியிருக்கா, இது பாடி அப்படியே அதுதான் பண்ணியிருப்பா. ஏன்னா ஐ ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல எனக்கு ரிசீட் கிடைக்கிறப்போ, நான் ஹேப்பியா இருந்தேன். அது வேற விஷயம். என்ன விட ஹேப்பியா இருந்தது அவ தான். லிட்டரலி அவ எனக்கும் என் தம்பிக்கு தான் தெரியும். அப்பா வேலையில இருந்தாரு. ஸோ எனக்கு என் தம்பிக்கு தான் தெரியும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படி இமெயில்ல தான் சொல்லுவாங்க, சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா எனக்கு லைக் சீட் கிடைச்சிருக்கு. நான் ஹேப்பியா இருக்கேன் அது வேற விஷயம். ஷி லிட்டரலி வந்து அப்படியே ஷி வாஸ் லைக் ஸ்க்ரீமிங் அண்ட் ஜம்பிங் அப் அண்ட் டவுன். அந்த மாதிரி துள்ளி துள்ளி ஷி வாஸ் லைக் ஓ மை காட் அப்படி ஐ வாஸ் லைக் அம்மா எனக்கே இவ்வளோ இல்ல உங்களுக்கு இவ்வளோ ஷீஸ் லைக் ஐம் சோ ஹாப்பி ஓ மை காட் ஓ மை காட். அண்ட் ஷி வாஸ் அதே இதுதான் சொன்னாவா அப்படியே இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லார்ட்டையும் புண்ணியாகி இது கிடைச்சிருக்கு இது கிடைச்சிருக்கு இது கிடைச்சிருக்கு அண்ட் ஷி டோல்ட் எவ்ரிபடி. அது மற்றவங்களுக்கு எவ்வளோ அனோயிங்கா இருந்தாலும் ஷீ டிடன்ட் கேர். எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாருக்கும் இது தெரியணும் இப்படி நடந்திருக்கு. சூப்பர் சிங்கர் டைம்ல ஷி வாஸ் ஆல்சோ லைக் தட் as well. ஸோ ஐ நோ இது நடந்திருந்தா she would have done the same thing. ஏன்னா I genuinely feel நான் எது அச்சீவ் பண்ணாலும் it is fully goes to her. I always feel அவ பண்ண சாக்ரிஃபைஸால தான் நான் இங்க இப்படி இருக்கேன்.